நாமக்கல் நகர பகுதிகளில் உள்ள தங்கும் விடுதிகளில் மாவட்ட எஸ்பி திடீர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார். தேர்தல் பரப்புரை முடிவடைந்த நிலையில் வெளியாட்கள் யாரேனும் விடுதியில் தங்கியிருக்கிறார்களா என்பது குறித்து ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களோடு செய்தியாளர் அஜ்மீர் ராஜா இணைந்திருக்கிறார். என்ன விவரம் அஜ்மீர்? ஆனந்தி, அதே திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் அதே போல நாமக்கலில் தனியார் தங்கும் விடுதிகளில் போலீசார் தீவிர சோதனை நடத்தி வராங்க. பிரச்சாரத்திற்கு வந்த வெளியூர் நபர்கள் தங்க அனுமதிக்க கூடாது என காவல்துறையினர் தொடர்ச்சியாக அறிவுறுத்தி வராங்க. நாடாளுமன்ற தேர்தலில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் தொடர்பான வேலைகளில் தேர்தல் அலுவலர்கள் மற்றும் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. பழனி மலை அடிவாரத்தில் உள்ள தனியார் தங்கும் விடுதிகளில் போலீசார் இன்று தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். தேர்தல் பிரச்சாரத்திற்காக பழனிக்கு வந்த தங்கும் விடுதிகளில் அறை எடுத்து தங்கிய நபர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என போலீசார் அறிவுறுத்திட்டாங்க. மேலும் தங்கும் விடுதிகளில் வெளியூர் நபர்கள் அறைகள் ஒதுக்கும் போது தேர்தல் தொடர்பான பிரச்சாரத்திற்கு வருகை தருவார்கள் என்ற விவரத்தை கேட்டு அறை ஒதுக்க வேண்டும் என கூறி சோதனையில் போலீசார் ஈடுபட்டுறாங்க. இதே போல நாமக்கல் மாவட்டத்திலும் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். உள்ளூர் நபர்களை தவிர வெளியூரிலிருந்து வந்த நபர்கள் யாரையும் இருக்கலாம் என்ற கோணத்தில் நாமக்கல் காவல் கண்காணிப்பாளர் சோதனை நடத்தி வராங்க. ஆனந்தி, அஜ்மீர் ராஜா, இதுவரைக்கும் நடத்தப்பட்ட சோதனையில விடுதிகள்ல வெளியூர் ஆட்கள் யாராவது தங்கி இருக்கிறாங்களா? அவங்களை வெளியேற்றும் பணி எப்படி இருக்கு? என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு? ஹோட்டல் உரிமையாளர்கள், விடுதி உரிமையாளர்களுக்கெல்லாம் என்ன அறிவுறுத்தல் கொடுக்கறாங்க? நிச்சயமாக பழனியை பொறுத்த மட்டில் பழனி முருகன் கோயிலுக்கு வரக்கூடிய சாமி தரிசனம் செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் அறைகள் கொடுக்க வேண்டும். தேர்தல் பிரச்சார தொடர்பாக எந்த நபர்களுக்கும் அறைகள் ஒதுக்கக்கூடாது. அப்படி அறைகள் ஒதுக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல் கண்காணிப்பாளர் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் பழனியில போலீசார் தொடர்ச்சியாக சோதனையில் ஈடுபட்டாங்க. அதே போல ஆட்டோக்கள் மூலமாக ஒலிபெருக்கி மூலமாக தெருக்களில் அதே போல சாலைகளில் சென்று வெளிநபர்கள் யாரும் இங்க இருக்கக்கூடாது, மீறி இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒலிபெருக்கி மூலம் போலீசார் எச்சரித்து வராங்க. அதே போல நாமக்கலிலும் காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேர்ல அங்க சோதனை நடத்தி வராங்க. நாமக்கலை பொறுத்த வரைக்கும் யாரும் வெளியாட்கள் இங்க தங்கக்கூடாது, அப்படி தங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரித்து வராங்க. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி அஜ்மீர் ராஜா. வெண்மையின் அடையாளம் உலாமா லுங்கீஸ், வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.